ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பூப்புனித நீராட்டு விழாவை பற்றி கேட்போம். 64 சக்தி பீடங்களில் முதல் பீடமாக அமைந்திருப்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தன்று பூப்புனித நீராட்டு விழா நடைபெறுவது வழக்கம். நம் ஊர்களில் இளம்பெண்கள் வயதிற்கு வரும்போது அவர்களுக்கு என்ன வகையில் சடங்குகள் செய்யப்படுகிறதோ அதே மாதிரியான சடங்கு நிகழ்வுகள் மீனாட்சி அம்பாளுக்கும் செய்யப்படுகிறது. இந்த அதிசயமிக்க வினோத சடங்கு வேறு எந்த கோயில்களிலும் நடைபெறுவது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அன்று காலை 11 மணிக்கு அம்பாளுக்கும் மூலவருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இதன் பிறகு நடைபெறுவது ஏச்சி இறக்கும் சடங்கு. அதாவது நெல் அளக்க உதவும் நாளியில் அரிசி நிரப்பப்பட்டு அதில் தீபம் ஏற்றி தீபாரணை செய்யப்படும். பெரியவளான அம்மனுக்கு திருஷ்டி கழிப்பதற்காக இவ்வாறு சடங்கு முறை பின்பற்றப்படுகிறது. இதனை அடுத்து உற்சவ அம்பாளுக்கு சம்பா அரிசி சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் போன்ற பிரசாதங்களில் ஏதாவது ஒன்று படைக்கப்படுகிறது. பின்னர் அம்மன் பாதங்களில் மஞ்சள் கிழங்கு, குங்குமம், சிமிழ், திருமாங்கல்யம், புத்தாடைகள் வைத்து பூஜைகள் நடைபெறும். இவ்விழா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த போதிலும் பெரிய அளவில் நடத்தப்படாமல் எளிய முறையிலேயே ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இப்படி ஒரு விழா நடைபெறுவது பல பேருக்கு தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், பூப்புனித நீராட்டு விழா பற்றி யாருக்கும் தெரியாது. இதன் மூலம் நாமளும் தெரிந்து கொள்வோம். அடுத்ததாக பழம்பெருமை மிக்க மாநகர் மதுரையை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.